நல்லா மொறு மொறுன்னு காரசாரமாக மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்நாக்ஸ்னால் இந்த பானிபூரி தாங்க. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட ஃபேவரட் இதுதான். வாங்க இன்னைக்கு பானிபூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு, சுண்டல், பட்டாணி இது எல்லாத்தையும் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல் உரித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதில் ஆனியன், சாட் மசாலா போட்டு கலந்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு ஒரு பானி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் சாட் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரக பொடி இருந்தால் அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வாங்க பூரி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா காய வச்ச எண்ணெயில் இந்த பானிபூரி போட்டோம்னா நல்லா பொரிஞ்சு வருங்க. இதில் கலர் மாறணும். அப்படியே போட்டால் வதவதன் ஆயிரும். நல்லா கலர் மாறினா தான் முறுமுறுன்னு இருக்கும். சுவையான பானிபூரி ரெடிங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.